விசேஷ வீட்டுக்கே உண்டான கலகலப்போடு மகிழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது வளைகாப்பு விழா. வருமான வரித்துறையில் அதிகாரியாக இருப்பவர் வருண் மனைவியின் வளைகாப்பு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தான். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஏன் வளைகாப்பை இவ்வளவு செலவு செய்து செய்ய வேண்டும், அதுவும் இத்தனை விமர்சையாக செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றுமோ? ஆனால் இந்த ஒற்றை நாளுக்காய் அவன் மனைவி தவமிருந்ததும் கோவில் கோவிலாக அலைந்ததும் அவனுக்கு மட்டுமே தெரியும். அவர்களுடைய திருமணத்திற்கு 6 வருடங்களுக்கு பின்பு இந்த திருநாள் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அவன் வேலை பார்க்கும் ஊரில்தான் வளைகாப்பு விழாவையும் வைத்திருந்தான். அவன் மனைவியின் ஊருக்கோ இல்லை தன் அம்மாவின் வீட்டிற்கோ அவன் அழைத்து செல்லவில்லை. கேட்டதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். விழா முடிந்து நட்புகள் அனைவரும் கிளம்பிய பிறகு வீட்டு சொந்தங்கள் மட்டுமே இருக்க அவர்களுடைய அறையில் உடை மாற்றிவிட்டு தளர்வான உடையில் அமர்ந்திருந்தவளின் அருகே அமர்ந்து அவள் கையோடு கை கோர்த்து கொண்டவனுக்கு அவளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைதான். ஆனால் அவன் வாய் திறந்து கேட்கவில்லை. கை மட்டும் கோர்த்து கொண்டு அமர்ந்தவன் தோளில் சாய்ந்தவள் மெதுவாக கண்ணை மூடி தன் பழைய நினைவுகளுக்குள் செல்லத் தொடங்கினாள். திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த நேரத்தில் ஒருமுறை மட்டுமே ஊர் திருவிழாவுக்கு சென்றிருந்த இடத்தில் அவள் நாத்தனாரின் மகளை தூக்கி வைத்திருந்தாள். அன்று திருவிழாவில் சாப்பிட்ட உணவு ஒத்துக்கொள்ளாததால் இரவு குழந்தை வயிற்றுப்போக்கில் அவதியுறவும் முதலாக அம்மா போல் கவனித்து கொண்ட மாமியாரின் வாயிலிருந்து விஷம் தோய்ந்த அன்புகள் சொற்கள் அவளை பந்தாடியது. அவள் அறையின் வாசலில் நிற்பதை கவனிக்காமல், ஏண்டி சித்ரா, உனக்கு அறிவில்ல? உங்க அண்ணன் பொண்டாட்டி கையில போய் பிள்ளைய கொடுத்துட்டியே, அவளே 4 வருஷம் பிள்ளை இல்லாம இருக்கிறா. சரி, நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நாம எதுவும் சொல்லி காட்டக்கூடாதுன்னு நானும் சத்தம் காட்டாமல் இருக்கிறேன். இந்த லூசு பையனை கேட்டா, டாக்டரை பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தாச்சு, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்றான். எதைய மறைக்கிறானோ என்ன கழுதையோ, யாருக்குடி தெரியும்? நீ பேசாம அவ கையில இனிமேல் பிள்ளைய கொடுக்காத. இப்ப கஷ்டப்படுறது யாரு? இனிமேல் அவ கையில பிள்ளைய கொடுத்தினா அவ்வளவுதான் என்று சொல்ல வாசலின் அருகே நின்றவளுக்கு கேட்டுவிட்டது. அவளுக்கு பின்பாக நின்ற வருணும் கேட்டுவிட்டான். ஏமா, ஏன் என்கிட்ட குறை இருக்கக்கூடாதா? நான் தான் குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்றேனே. 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் நம்ப மாட்டீறீங்கள. எப்பவுமே பொண்ணுங்க பக்கம் மட்டும்தான் தப்பு இருக்கணுமா? ஆம்பளைங்களுக்கு குறையே இருந்தாலும் பொண்ணுங்களை மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே என்றான். ஏண்டா, அவளை சொன்னது உனக்கு இவ்வளோ கோபம் வருது? உனக்கு இவளைத்தான் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னபடியே நாங்கள் கட்டி வச்சாச்சு. இப்போ பாரு, 4 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை ஒன்னைங்கானோம். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ண சொன்னா நான் சொல்றத மட்டும் நீ காதிலேயே வாங்குவது கிடையாது என்றாள் அம்மாவும் கோபமாக. அம்மா, உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? யார் யாருக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். நான் இவளைன்னு இல்லை, யாரை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சுதான் குழந்தை கிடைக்கணும்னு விதிச்சிருந்தா விதிப்படிதான் நடக்கும். நீங்களே இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசாதீங்க. இத்தனை நாள் நல்லாத்தானே பார்த்துக்கிட்டீங்க. வெளியில் மற்றவனெல்லாம் பெருமையாக சொல்லும் பொழுது என் மருமக எனக்கு மகள் மாதிரின்னு சொல்ல தெரிஞ்சதில்ல. இது உங்கள் பிள்ளைக்கு குழந்தை இல்லைனா இந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருமா என்று இவனும் பதிலுக்கு கோபமாக சொல்லவும் அவர் காதை மூடிக்கொண்டார். அவன் அறைக்கு செல்ல தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்த அமிர்தா தான் கண்ணுக்கு தெரிந்தாள். வருணுக்குத்தான் வருத்தமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஊருக்கு வந்துவிட்டு செல்லும் பொழுதெல்லாம் யாராவது இது போல ஏதாவது வார்த்தை சொல்லிவிடவே இவள் அதையே நினைத்து அழுது கொண்டிருப்பாள். எதையும் விட்டு தொலைக்கவும் மாட்டாள் என்று கோபமும் வந்தது. வேறு யாரிடையும் கோபத்தை காட்ட முடியாது என்ற எண்ணமும் தோன்றியது. பின்பு அவளை சமாதானப்படுத்தும் எண்ணத்தில் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் முதுகை தட்டி கொடுத்து, எல்லாம் சரியாகிவிடும், நீ ஃபீல் பண்ணாதே. இப்பவும் சொல்றேன், நம்மளுக்கும் குழந்தை பிறக்கும். நமக்கு எப்போ பேபி கிடைக்கணும்னு இருக்கோ அப்பத்தான் கிடைக்கும், அழாதே என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். அவனுக்கு மற்றவர்கள் அவனிடம் கேட்கும் பொழுதும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் குழந்தை இல்லை. இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்னும் பொழுது கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்க்கையை அமைதியாக நகர்த்தி கொண்டிருந்தார்கள். நாட்கள் போக போகவே 5 வருடம் முடிய போகும் நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த பெண்மணிதான், ஒரு முறை குருவாயூருக்கு சென்று வாருங்கள், அங்கு குன்றின் மணி நிறைய வைத்திருப்பார்கள், அதை வாங்கி
சாமிக்கு படைத்து சாமியை கும்பிடுங்கள், கண்டிப்பாக உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். அவனிடம் குருவாயூருக்கு போக வேண்டும், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா நமக்கு பேபி கிடைக்குமாம் என்றும் சொன்னாள். அவளை பார்த்து சிரித்தவன், இப்ப இது என்ன புது நம்பிக்கை என்று கேட்டான். இல்ல சொன்னாங்க, வாங்க நாம போய் வருவோம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். அதே சமயம் அவனுக்கும் வேலை மாறுதல் வரும் போல இருக்கவே அவன் குருவாயூருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு வந்துவிட்டான். அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. மனைவியின் பிடிவாதத்தாலே அவனும் அவளுக்கு சரி என்று சம்மதம் சொல்லியிருந்தான். ஆனால் நம்பிக்கையை கெடுக்க மனமில்லாமலே போய் வந்தார்கள். அவனுடைய வேலை மாற்றமான விஷயத்தை சொல்லவே, வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்குது, எங்கன்னு சொல்லு அம்மு என்று கேட்டான். நீங்களே சொல்லுங்க என்றாள். அவளுக்கு எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லை. அவன் சிரித்தபடியே, நீ எந்த ஊருக்கு போகணும்னு சொன்னியோ அந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கியாச்சு, கோவிலுக்கு போகலாம், அங்கேயே இருக்கலாம் என்றான். நிஜமாவா நிஜமாவா என்று அவனிடம் நம்பாமல் பலமுறை கேட்டு உறுதி செய்த பின்பே சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். குருவாயூர் சென்ற பிறகு அவன் அலுவலகம் கிளம்பவும் இவள் தினமும் கோவிலுக்கு கிளம்பி விடுவாள். வீட்டில் அனைத்து வேலைக்கும் ஆளுண்டு. அதனால் அங்கிருக்கும் கூட்டத்தில் எப்படியாவது காத்திருந்து கடவுளை வணங்கிய பின்பே வீட்டிற்கு வந்து உணவு எடுத்துக்கொள்வாள். தினம் தினம் குருவாயூர் அப்பனிடம் கண்ணீர் மல்க மடிப்பிச்சை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல அறிவோடும் கொடுத்துவிடு என்று அவள் கண்ணீர் மல்க தினமும் கோவிலை சுற்றி வருவதும் அங்கு தினமும் வந்து போகும் அருகில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும்படி ஆனது. அவள் கண்ணீரை கண்டு அந்த கோவிலுள்ள தூண்களே கரைந்து இருக்கும் போல. ஆனால் உள்ளே கல்லாக இருந்த கடவுளுக்கு கேட்கவில்லையோ என்னவோ. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டது. தினமும் கோவிலுக்கு செல்வதும் அவளது வழக்கமாகவே மாறியிருந்தது. செல்லக்கூடாத நாட்களை தவிர மற்ற நாளெல்லாம் அவளுக்கு கோவிலுக்கு சென்று விடுவாள். அது அவன் விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட அவனையும் சேர்த்து இழுத்து கொண்டு போய்விடுவாள். கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவளுக்காக, அவளின் மன திருப்திக்காக அவனும் சென்று வருவான். போகும் பொழுதெல்லாம் தினமும் கை நிறைய குன்றின் மணியை அள்ளி குருவாயூர் கண்ணனிடம் வேண்டுதலை வைத்துவிட்டு அங்கு போட்டுவிட்டு வருவாள். அவளின் கண்ணீரை கண்டவனுக்கு 6 மாதம் கழித்து மனமிறங்கத் தொடங்கினான். அதுவும் ஒரு நாள் கோவிலில் வைத்துதான் உணரத் தொடங்கினாள். கண்ணீர் மல்க சுவாமியின் முன் நின்று இலை பிரசாதத்தை வாங்கும் பொழுது தலை சுற்றுவது போலவும் கண்கள் கட்டுவது போலவும் இருந்தது. முதல் நாள் இரவு ஏதோ மாமியார் திட்டியதை நினைத்து சாப்பிடாமல் இருந்தது நினைவு வரவே இப்பொழுது அதற்குத்தான் தலை சுற்றுகிறது போல என நினைத்து கொண்டாள். சற்று நேரம் அங்கு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள். அவள் பின்னே யாரோ புடவையை இழுத்து பிடிப்பது போல தோன்றவே திரும்பி பார்த்தாள். ஒரு சிறு பையன் நின்று அவளுக்கு ஏதோ கொடுப்பது போல தோன்றியது. கண்ணீர் கண்ணை மல்கவும் அவன் கையில் ஒரே ஒரு அப்பம் இருந்தது. அவன் கொடுக்கவும், நீ சாப்பிடு குட்டி பையா என்று சொன்னாள். அப்பொழுது அருகில் வந்த முதியவர்தான், சின்ன பிள்ளைங்க கொடுக்கும் பொழுது வேண்டாம்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கிக்கோமா என்று சொல்லிவிட்டார். பிரசாதத்தை வாங்கி கொண்டாள். இவளுக்கு மட்டும் அச்சிறு பையன் 2 பேராக காட்சி தந்தது போலவே இருந்தது. ஒருவேளை தனக்கு தலை சுற்றுவதால் தான் அப்படி இருக்கிறது போல என நினைத்து கொண்டாள். அப்பொழுது அந்த முதியவர் தான், அதை சாப்பிடுமா, பிரசாதமா கொடுக்கும் பொழுது வீணாக்காமல் உடனே சாப்பிட்டு விடணும் என்று சொன்னார். அவள் எப்பொழுதும் எது என்றாலும் கணவனோடு பகிர்ந்துதான் சாப்பிடுவாள். ஆனால் பெரியவர் சொல்லவும் தனக்கும் தலை சுற்றுவது போலவே இருக்கவே அது இனிப்பாக இருந்ததால் கொடுத்ததை அப்படியே சாப்பிட்டு விட்டாள். எப்பொழுதும் சிறு பிள்ளைகளை தொடவே பயப்படுவாள். யாரும் வார்த்தைகளால் தன்னை வதைத்து விடுவார்களோ என்று பயம். ஆனால் ஏனோ இவள் அறியாமலே அச்சிறுவனின் தலையை கோதி கன்னம் தடவியலுக்கு மறுபடியும் கண்ணீர் தேங்கியது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு குழந்தையை பார்த்து சிரித்தவள் அங்கிருந்து கிளம்பினாள். அவளோடு கைப்பற்றியபடி குழந்தையும் வரவே அந்த முதியவரும் உடன் வந்தனர். கோவிலின் வெளிப்பிரகாரத்தை அடைந்து அவள் எப்பொழுதும் ஆட்டோ ஏறும் இடம் நோக்கி வரவே முதியவரும் குழந்தையும் விடை பெற்றார்கள். அப்பொழுது அச்சிறுவன் அவள் கையை பிடித்து அழைத்து தூக்க சொல்லவும், வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை தூக்கியவள் தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அவள் அறியாமல் கண்ணீர் வடியவே அதனை துடைத்து விட்டது பிஞ்சு விரல்கள். உடன் வந்த பெரியவரிடம் குழந்தை இவள் கண்ணீரை சுட்டிக்காட்டி அவர்கள் மொழியில் பேசினாலும் இவளும் பதிலுக்கு அழமாட்டேன் என்று அவர்கள் மொழியில் சொன்னாள்.
அப்பொழுது அக்குழந்தை சற்று அழுத்தமாகவே, இனி நீ அழ வேண்டாம் என்று சொன்னதை கேட்கும் பொழுதே உடலெங்கும் ஒரு அதிர்வு தோன்றுவதைப் போல் உணர்ந்தாள் அமிர்தா. பின்பு திரும்பி பார்த்து கொண்டே சென்று ஆட்டோவில் ஏறி திரும்பிவிட்டு அங்கிருந்தவர்கள் கூட்டத்தோடு போனது போலவே தெரிந்தது. அதோடு அதனை விட்டுவிட்டாள். அதன் பிறகு 2 நாளில் அவளுக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் அவளே போட்டு பார்த்தாள். ஒரு நாள் தாமதமானாலும் எப்பொழுதும் கடந்த 5 வருடமாகவே போட்டு பார்த்து விடுவாள். இந்த முறை 5 நாட்கள் தாமதமாகவே டெஸ்ட் போட்டு பார்த்தவளுக்கு பாசிட்டிவ் என்ற இரட்டை கோடுகளை கண்டவளுக்கு அத்தனை ஒரு சந்தோஷம். அவன் அலுவலகத்துக்கு ஃபோன் செய்து உடனே லீவு போட்டுட்டு வாங்க என்று அழுதபடியே சொன்னாள். எதற்கு என்று தெரியவில்லையே, அவளும் அழுகவே லேசாக பயந்து விட்டான் அவன். ஏனெனில் அவ்வப்போது அவன் அம்மாவோ அல்லது அவனின் அக்காவோ இந்த மாதம் ஏதாவது விசேஷம் இருக்கா என்று கேட்டே அவளை நச்சரித்து கொண்டிருப்பதால் யாராவது ஃபோன் பண்ணி ரொம்ப நோகடிச்சிட்டாங்க போலையே என்று பயந்து போய் ஓடி வந்தான். வந்தவனுக்கு இவள் சந்தோஷ செய்தியை சொல்லவும் அவன் வீட்டிற்கு செல்வோம் என்று கேட்டான். முதலில் ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கோவிலுக்கு போகணும்னு மட்டும்தான் சொன்னாள். அதுபோலவே மருத்துவமனை சென்று பார்க்கும் பொழுது குழந்தை உருவாக்கி இருப்பது கன்ஃபார்ம் செய்தனர். அதுவும் இரட்டை குழந்தைகள். ஸ்கேனில் தெரியவே இன்னும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள். கடவுள் தன்னை காக்க வைத்ததற்கு வரமாக இரட்டை குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் என்று அதிகமாக வேலை செய்யக்கூடாதும் என்றும் சொன்னாலும் அவள் கோவிலுக்கு செல்வதை மட்டும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எத்தனை மாதம் வரை கோவிலுக்கு செல்லலாம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அத்தனை மாதம் வரை கோவிலுக்கு சென்று வருவதை தவறாமல் கடைபிடித்தாள். கண்ணீர் மல்க ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு நன்றி சொல்ல தவறுவதில்லை. அதுபோலவே சிறுவன் பிரசாதம் கொடுத்த இடத்தையும் அந்த முதியவர் வந்து அவளிடம் பேசியதையும் குழந்தை அவளை தூக்க சொல்லி அழவேண்டாம் என்று சொன்ன இடத்தையும் வரும்பொழுதெல்லாம் நின்று பார்த்துவிட்டு வருவதும் தவறுவதில்லை. அவளை பொறுத்தவரை அச்சிறுவன் அந்த கண்ணன்தான் என்ற நம்பிக்கை அவளுள் பலமாகவே எழுந்தது. கடவுளிடம் கேட்ட வரம் எனக்கு கிடைத்து விட்டது. 6 வருடம் தவமிருந்து கிடைத்த வரம் இது. வரம் பெற்றவர்களுக்கு மட்டும் தான் அந்த வரத்தின் அருமை தெரியும். வரமாய் வந்த அந்த குழந்தைகளை தெய்வத்துக்கு சமமாக பார்ப்பதுதான் தாய்மையின் அழகே. இதோ இன்று வளகாப்பு முடிந்து அவன் தோளில் சாய்ந்து இதை நினைத்து கொண்டிருந்தவளுக்கு மனம் நிம்மதியோடு உணர்ந்தது. குழந்தையும் அவன் வேலை பார்க்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே இருக்கும் மருத்துவமனையில் பெற்றுக்கொள்ளலாம் என முடிவு செய்து கொண்டார்கள். அவனின் அம்மா எவ்வளவோ கெஞ்சியும் தன் மனைவியுடன் அங்கே அவர்கள் வீட்டுக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டான் வருண். பின்னொரு மாதத்தில் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்தவளுக்கு, அவன் தோளில் சாய்ந்து கொண்டிருந்தவளுக்கு, அவர்கள் இருவரின் மனதிலும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். 2 குழந்தை செல்வங்களும் அவர்களின் வாழ்க்கையை அழகாக மாற்றினார்கள். குழந்தை இல்லாதவர்களின் வலி என்பது யாராலும் உணர முடியாது. அது குழந்தை இல்லாதவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்களை தயவு செய்து வார்த்தையால் நோகடிக்காதீர்கள். ஏனெனில் நம்மை விட அவர்கள் அனுபவிக்கும் வலி யாராலும் உணரவே முடியாது. நம்பிக்கையோடு காத்திருந்தால் குழந்தை வரம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.